பிராண்டி செய்திகள் டிகோட் 85% வாக்குப்பதிவு நிஜமான சாதனையா இல்ல வெறும் மாயையா? 25 வருஷ தேர்தல் கணக்குகள் சொல்லும் உண்மை என்ன? டாப் கியரில் கொங்கு மண்டலம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 23, 2026. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டுருச்சு பாஸ். மதியம் 1 மணிக்கு 56% தாண்டினப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு மெகா சம்பவம் இருக்குன்னு. மாலை 6 மணி நிலவரப்படி தமிழகம் முழுக்க சராசரியாக 84% முதல் 85% வரை வாக்குப்பதிவு நடந்திருக்கலாம்னு தகவல்கள் வெளியாகி அதிர வச்சிருக்கு. ஆனா இது உண்மையிலேயே பெரிய சாதனையா? வாங்க கணக்குகளை பார்ப்போம். கடந்த 25 வருஷ தேர்தல் ட்ரெண்ட பார்த்தா இது ஒரு இயல்பான வளர்ச்சிதான்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பாஸ். தேர்தல் ஆண்டு, மொத்த வாக்காளர்கள், வாக்குப்பதிவு சதவீதம், கூடுதல் வாக்குகள் தோராயமாக 2001 4.74 கோடி 59.07% டேஷ் 2006 4.60 கோடி 70.56% பிளஸ் 48 லட்சம் 2011 4.70 கோடி 78.29% பிளஸ் 40 லட்சம் 2016 5.77 கோடி 74.89% பிளஸ் 64 லட்சம் ஹை ஜம்ப் 2021 6.29 கோடி 73.63% பிளஸ் 26 லட்சம் கொரோனா எஃபெக்ட் 2026 5.73 கோடி 85% எக்ஸ்பெக்டட் பிளஸ் 40 லட்சம் நார்மல் growth. குறிப்பு 2026 வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புக்கு பின் எண்ணிக்கை 5.73 கோடியாக குறைந்துள்ளது. சாதனை இல்லையா? 85% ஓட்டு விழுந்தாலும் 2021 தேர்தலை விட சுமார் 40 லட்சம் ஓட்டுகள் தான் அதிகமா விழுந்திருக்கு. இது கடந்த கால வளர்ச்சியை பார்த்தா நார்மல் தான் பாஸ். வரலாறு காணாதது எது? 88% முதல் 90% வரை ஓட்டு விழுந்தாதான் அதை வரலாறு காணாத சாதனைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. கொங்கு மண்டலம் மாஸ். வழக்கம் போல திருப்பூர் 86.33%, நாமக்கல் 87.63%, ஈரோடு 87.59% மாவட்டங்கள்ல ஓட்டுப்பதிவு எகிரி இருக்கு. கரூர் மாவட்டமோ 89% தொட்டு மிரட்டி இருக்கு பாஸ். சென்னை ரிட்டர்ன்ஸ். எப்பவும் மந்தமாயிருக்கிற சென்னை இந்த தடவை 5 மணி நிலவரப்படியே 81.34% தாண்டி ஆச்சரியப்படுத்தி இருக்கு. தொழில்நுட்ப வேகம். முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை துல்லியமான டேட்டா வரதுனாலதான் இப்போ 85% வரை ஓட்டு விழுந்திருக்கிறது தெளிவா தெரியுது. யார் ஓட்டு இது? இந்த அதீத ஆர்வம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்ல எதிர்கட்சிக்கு ஆதரவா இல்ல புதுசா வந்த விஜய்க்கு விழுந்த ஓட்டான்னு ஒரு பெரிய விவாதமே கிளம்பி இருக்கு பாஸ். மே 4 விடை. வாக்கு எந்திரங்கள் எல்லாம் இப்போ 62 எண்ணும் மையங்கள்ல பலத்த பாதுகாப்புல இருக்கு. மே 4ஆம் தேதி தான் உண்மையான ரிசல்ட் தெரியும். இந்த 85% வாக்குப்பதிவை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வெற்றி, தோல்வி இது எல்லாத்தையும் மக்கள் அவங்க விரல் நுனியில வச்சு அழுத்திட்டாங்க. இப்போ கணக்குகள் எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு மே 4 அன்னைக்கு தான் தெரியும் பாஸ். 85% ஓட்டுப்பதிவு யாருக்கு வேட்டு வைக்கும், யாருக்கு வெற்றி தரும்? உங்களோட எக்ஸிட் போல் கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையா லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.